தெரியல. ஜெமினி மேன் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் கதை வந்து அங்க இருந்து வந்தது அப்படின்றாங்க. அது பல காலமா சொல்லப்பட்டுட்டே இருக்கு படம் தொடங்குனதுல இருந்து. உங்க கருத்து என்ன? அது நல்ல படம் தான். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ரொம்ப பிடிக்கும் அந்த படம். வந்து ரிலீஸ் டைம்ல நல்லா இருந்தது படம். அந்த படத்துல இந்த படமும் அந்த படமும் சத்தியமா ஒண்ணு கிடையாது. நீங்க படம் பார்த்தப்போ நீங்க பார்த்து நான் கேட்பேன், யார் சொன்னா அவருக்கு ஜெமினி மேன்? ஏன்னா ஒரு டீனேஜ் பண்றது அவர்தான் ஃபர்ஸ்ட் பண்ணாங்க. ஒரு வில் ஸ்மித்தை வந்து சின்ன வயசு வில் ஸ்மித்தா காட்டுறது வந்து அந்த படம் தான் வந்து முதல்ல அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்றது அந்த படம் தான். அந்த அதனால நாங்க வந்து இங்க சின்ன வயசு கேரக்டர் ஒரு விஜய் சார் காட்டுறோம்னாலே நான் பிடிச்சிட்டேன். அதே படம் தான் அது. நான் சென்னை 22 ட்ரெயிலர் பார்த்திருக்கீங்களா நீங்க? இல்லைன்னா நீங்க தயவு செஞ்சு இப்ப போய் கூகுள்ல சென்னை 28 Part 2 ஓட டீசர் பாருங்க. அதுவும் சொல்லியிருப்பாங்க, மாப்பிள்ளையை காணும், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி மாப்பிள்ளையை காணும். இது என்ன படம்? ஹேங் ஓவர். ஆனா சென்னை 28 ஹேங் ஓவரா இல்ல. இந்த மாதிரி தான் சார். சும்மா ஒரு சின்ன விஷயத்தை வச்சு உடனே படம் பார்த்தப்பறம் நீங்க என்ன கருத்து சொன்னீங்கன்னாலும் நான் ஏற்றுக்கிறேன். வெங்கட் சார் ஒரு நிமிஷம் நிறைய கேள்வி கேட்டீங்க சார். மீனாட்சி வெங்கட் எல்லாரும் கேட்போம் சார். காந்தி கலவரம் பண்றாரு அப்படிங்கறது ஒண்ணு. அடுத்தது காந்தி பேரை வச்சுட்டு தண்ணி அடிக்கிற மாதிரி சீன் வச்சிருக்கீங்க. காந்தி சார் காந்தி பேர் வச்சாரு சரவி எடுத்தோம் சார். அது தவிர ஒரு அரசியல் தலைவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் காந்தி. அவன் என்ன பண்றான் தெரியுமா? இந்திய சொல்ல முடியும், அந்த அளவுக்கு மோசமா போயிடுவான். அவருக்கு நான் வந்து மகாத்மாவை சொல்ல முடியும். மகாத்மா காந்திங்கிறது மகாத்மா தான். அது எப்படி நீங்க கம்பேர் பண்ணலாம்? திஸ் இஸ் வெரி பேட் கம்பேரிசன். காந்தி கலவரம் பண்றாங்கிறது தான் ஒன்லைனா. காந்தி எது கலவரம் பண்றாரு? கதையை சொல்லுங்க. காந்தி கலவரம் எங்க கேக்குறீங்க நீங்க? கேள்வி ஏன் எப்படி பண்றீங்க? இல்ல காந்தியும் பேர் விஜயகாந்த் வரணும் சொன்னாங்க. அடுத்தது ஒரு கடைசிக்கு எல்லாமே கேட்டுருங்க. யாரெல்லாம் வேணும், யாரெல்லாம் படம் சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் வரிசையா கேட்டுருங்க. வரிசையா நான் சொல்லிட்டேன். கடைசியில முப்பாட்டன் முருகன் பாட்டு வருது. அது அரசியல் ரீதியான ஒரு விஷயமா? கில்லி ரீதியான ஒரு விஷயம். கில்லி படம் பாத்தீங்களா? கில்லி படம் பாத்தீங்க நீங்க? பாத்தீங்களா? அந்த படத்துல வச்சா அந்த படத்துல நீங்க அரசியல் கேட்கல. அப்ப ஒரு கட்சி ஆரம்பிக்கல. சரி, இப்போ கில்லி ரெஃபரன்ஸ் இன்னும் சத்தியமா பிடிக்க மாட்டேன்னு சொன்னது எந்த ரெஃபரன்ஸ்? அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு பிடித்த படங்கள் நாங்க ரெஃபரன்ஸ் எடுத்து வச்சோம். அவ்வளவுதான். சரிங்க. அவ்வளவு பெரிய வந்து ஒரு தளபதியுடைய பயங்கரமான ஒரு ஒரு வெறி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களை கன்வின்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சோ என்னன்னா வந்து பேசிக்கா இப்போ நீங்க ட்ரெய்லர்ல பார்த்த தளபதி, அதாவது யங் தளபதி தான் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஃபைனலான ஒரு லுக். ஏன்னா முன்னாடி இந்த ஸ்பாட் சாங்ல வரும்போது ரொம்ப ஒட்டி இருக்கும். சின்னெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் ரொம்ப ஒட்டி இருந்ததுனால வந்து நிறைய பேருக்கு அதை ஏத்துக்கவே முடியல. ஏன்னா வேற மாதிரி இருக்காரு, அது வந்து ரொம்ப ஒல்லியா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய பெல் அடிச்சது. இல்லை, நம்ம பெரிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, அது இன்னும் கொஞ்சம் அது பண்ணிட்டாலே போறோம், அவரை கொஞ்சம் எங்க காட்டிட்டாலே போறோம், ரொம்ப பிசிக்கலா பெருசா சேஞ்சஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப டிசைட் பண்ணி, அதனால எங்களுக்கு ட்ரெய்லரும் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஸோ ட்ரெய்லர் வி ஹேட் டு ரீவொர்க். ஏன்னா முன்னாடி பண்ணதுல இருந்து நாங்க திரும்ப ரீவொர்க் பண்ணி இப்போ எல்லாருக்கும் பழக்கமா பிடிக்கிற மாதிரியான ஒரு விஜய் சார் தான் நீங்க படத்துல. அதே மாதிரி அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷனா வந்து திருவனந்தபுரத்துல அந்த ஷூட் நடந்துட்டு இருக்கும்போது ஃபேன்ஸ் மீட்ல வந்து கிளீன் ஷேவ் பண்ணிட்டு அந்த பஸ் மேல ஏறி நின்னு, சோ அந்த லுக்கே நல்லா இருக்கு. சோ ஏன் இந்த மாதிரி ஒரு டிஏஜிங் லுக் வந்து எப்படி இவ்வளவு அழகான ஒருத்தர் இதுக்கு நான் மீசியை சேவ் பண்ணி வச்சேன்னு திட்டினாங்க. இப்ப நீங்க அதுவே நல்லா இருக்குன்றீங்க. இது மாதிரி ஒருத்தரை பார்க்க பழகிடும். அவ்வளவுதான் மேட்டர். क्वेश्चन டு அர்ச்சனா, உங்களுக்கு தான் இதுல நீங்க அரசியல் இல்ல அப்படின்னு சொன்னீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் பாட்டு வெளியிடும் போதே பாத்தீங்கன்னா பாட்டிலேயே சொல்லியிருப்பாரு, மைக்க பிடிக்கவா பட்டைய காலப்புகார். அது ஏன் பாட்டு சார்? என் பாட்டுல மைக் என்னது? ஏன்னா 22 மைக் எடுத்து பாட்டு பாடணும், கச்சேரி பண்ணுவோம், இசைஞானி சாங்ஸ் தான் போடுவோம். நம்ம அண்ணாட்டாலே சொல்லிடுவாங்க, இசைஞானி பட்டத்துக்கு நீங்க எல்லாமே சொல்லி தகவல் போயிருக்கு. ஒருவேளை அதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேரா இதெல்லாம் பண்ணுங்க சார் சொன்னீங்களா? எதை பண்ணுங்க சார்? அரசியலுக்கான அவருக்கு எனக்கு அரசியல் பெரிய தெரியாது, அவருக்கு நல்லா தெரியும். நீங்க வேற நான் சொல்லுவோம் அந்த பாட்டை திரும்ப கேளுங்க. இப்ப பாட்டாலே கேட்க எப்பவுமே வந்து மோகன் சார் வந்து நிறைய என்னன்னா மோகன் சார் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹீரோவா பாத்துருப்பாங்க. நீங்க எப்படி வில்லனா பாத்தீங்க, அதே ஹீரோ
விஜய் சார் கிட்ட நீங்க கதை சொல்லும் போது மோகன் சார் தான் வில்லன் சொல்லும் போது அவர் என்ன சொன்னார்? இது ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு, ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. ஏன்னா ஒருத்தர் அவங்க பண்ண யூஸ்வல் கேரக்டர்ல இருந்து கொஞ்சம் வேற மாதிரி காட்டினா அது வந்து கொஞ்சம் ஆடியன்ஸ் புதுசா இருக்குமே அப்படிங்கறது ஐடியா தவிர வேற எதுவும் ஐடியா இல்லை. அதனாலதான் மோகன் சார் ட்ரை பண்ணோம். சார், என்ன சார்? என்னன்னா அந்த ஒரு நிமிஷம் உள்ள செல்வம் உள்ள வாங்க. அதுக்கு டிவி சொன்ன கேளு. செல்வம் உள்ள வாங்க. சபாநாயகர் விஜய் முருகன் அவர்களுக்கு நன்றிகள். சரிங்க. அதாவது விஜய் சார் இப்போ கட்சி தொடங்கிட்டாரு. இப்போ நடிகர் மட்டும் கிடையாது, அரசியல் தலைவரும் கூட. அப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா விஜயகாந்த் சாருடைய படங்கள்ல பாத்தீங்கன்னா டீகோடோட அவருடைய கொடிகள் வந்து மோதிரங்கள்ல அவருடைய சட்டைகள்ல கொடிகளா இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணல, அவர் பண்ணணும்னு சொல்லல. இன்னும் எங்க கட்சி கொடி என்னன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால வந்து அதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை, அது அவரும் யோசிக்கல. அவர் வந்து ஒரு படத்தை படமா தான் பாக்குறாரு. அந்த படத்துல வந்து எந்த இடத்துலயும் நான் அரசியல் பேசணும், அரசியல் சொல்லணும், மக்களுக்கு இது மாதிரி பண்றேன், அந்த மாதிரி பண்றேன், ஒரு இடத்துல கூட அவர் சொன்னது இந்த படம் அது அந்த படத்தோட ஜஸ்டிஸ் தான். நீங்க படம் பாருங்க, அவரா இப்படி பண்ணிருக்காருன்னு பேசுவீங்க. ஏன்னா அதுல வந்து எந்த ஒரு அரசியல் இதுவுமே வந்து நாங்களும் வைக்கிறோம், அவரும் வைக்க சொல்லி இதே கேள்வி தான் நிறைய பேர் மாற்றி மாற்றி வேற விதமா கேட்குறீங்க. இனிமே குடிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு டயலாக் வருது, மங்காத்தா படத்தினுடைய டயலாக். இப்போ அஜித் சாருடைய ரசிகர்களையும் காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த டயலாக்கா? இல்ல வெங்கட் பிரபுவோட டைலாக் அது. ரெண்டு பேரும் நான் சொல்ல வச்சேன். மீனாட்சி ஒரு நிமிஷம். மீனாட்சி அமித்ஷா சொல்லலையே, நானும் சொல்ல வச்சேன். ரெண்டு பேரும் ஒரே நிமிஷம் பழனி. செந்தில் கேளுமா கேளு. மீண்டும் ஒரு